நாளை வெள்ளிக்கிழமை இந்தியாவுக்கு ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க நமக்கு ஒரு வாய்ப்பு அமைந்துள்ளது. ஆனால் நாம் ஒவ்வொரு முறையும், ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறையும் நல்லாட்சி வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம், துவா செய்கிறோம். அந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த துவா செய்யலுங்க, இந்த பிரார்த்தனை பண்ணுங்கள், இந்த பிரார்த்தனை பண்ணுங்கள், இப்படி தொழுவுங்க, அப்படி தொழுவுங்கன்னு சொல்லி இந்த பதிவுகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நம்ம ஒவ்வொரு முறையும் தேர்தல் நடக்கிறப்ப நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம், இறைவன்ட்ட நிறைய கேட்குறோம். ஆனால் இந்த மக்கள் விரும்புகிற மாதிரி ஒரு நல்லாட்சி கிடைக்கலையே, என்ன காரணம்? அதை யாருமே சிந்திக்கலையே. ஆனால் திரும்ப 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 இந்த பிரார்த்தனை பிரார்த்தனை பிரார்த்தனை, என்ன பிரார்த்தனை? சரி, அப்போ இவ்வளோ பேர் நம்ம பிரார்த்தனை பண்ணோமே, ஏன் நல்லது நடக்கலை? அதை யாராவது சிந்திக்கணுமா இல்லையா? அதை சிந்திக்கவே மாட்டோம். நம்ம ஆனால் கேட்டுக்கிட்டு மட்டும் இருப்போம். ஆனால் ஏன் இறைவன் கொடுக்கல அப்படின்னு யாருமே சிந்திக்கிறது இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இறைவனுடைய வாக்கு என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் அனைத்தும் என் புறத்திலிருந்து, கேடுகள் அனைத்தும் உங்கள் கரங்களால் தேடிக்கொண்டது நல்லா அழகாக சொல்கிறோம். அப்போ நமக்கு எந்த நன்மைலாம் கிடைக்குதோ அது நமக்குள்ளேயோ இல்லை நம்மளை சுற்றியோ ஏற்படக்கூடிய எல்லா நன்மைகளும் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு, உதவியை கொண்டு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் நமக்குள்ளேயே நம்மளை சுற்றி ஏற்படக்கூடிய அத்தனை கேடுகளுக்கும் நம்மளுடைய எண்ணங்களோ, நம்மளுடைய செயல்களோ, நம்முடைய புத்தியோ ஏதோ ஒரு தவறின் காரணமாக தான் இவ்வளோ கேடுகளும் வந்துகிட்டு இருக்கு. அப்போ நமக்குள்ளே நிறைய குறைபாடுகளை வச்சுக்கிட்டு எனக்கு நன்மையை கொடுன்னா அல்லாஹ் எப்படி தருவான்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், 9:126 வசனம், ஆண்டுக்கு ஒரு முறையோ இருமுறையோ அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள் என்பதை அறியவில்லையா? அப்படி இருந்தும் அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்பதும் இல்லை, இன்னும் சிந்தித்து நல்லுணர்வு பெறுவதும் இல்லை அப்படின்ட்டு அழகாக சொல்கிறான். அப்போ இந்த ஆண்டுக்கு ஒரு முறையோ இருமுறையோ அப்படின்ற அந்த வார்த்தையை 5 ஆண்டுக்கு ஒரு முறையோன்னு இப்படி போட்டு மாற்றி பாருங்களேன். அப்போ அது சோதனை தானே, தேர்தல்ன்றது ஒரு சோதனை தானே. அப்போ நமக்கு நல்லாட்சி வேணுமா வேண்டாமா? நல்லாட்சி வேணும். அப்போ ஏன் கிடைக்கல? இது வரைக்கும் பிரார்த்தனை பண்ணி உங்களுக்கு ஏன் அமைதி நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு அமைதியான ஒரு அரசு ஏன் அமையல உங்களுக்கு? எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, நெருக்கடி, சோதனைகள், இப்படியே ஆட்சி வேணுமா நமக்கு? இல்லை ஒரு அழகான நிம்மதியான திருப்தியான முறையில் மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு ஆட்சி அமையணுமா? அப்போ அந்த மாதிரி ஆட்சி அல்லாஹ் நான்னா, இறைவன் நான்னா நிச்சயமாக அமைச்சு தர முடியும். அப்படி அமைச்சு தர முடியாமல் மக்கள் இவ்வளோ நெருக்கடிகள், சிரமங்களுக்கு ஆளாகிறான் அப்படின்னா என்ன காரணம்? இப்போ அல்லாஹ் நான்னா ஒரு நொடியில் மாற்றிடுவானே. நன்மையான ஒரு மனிதனை, மனசாட்சி உள்ள ஒரு மனிதனை, இறைவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு மனிதனை, இன்னும் நன்மை தீமைக்கு பயந்து வாழக்கூடிய ஒரு மனிதனை அந்த அரசு பதவியில் உட்கார வச்சா, அந்த பொறுப்பில் உட்கார வச்சா இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் நன்மை தானே. அப்படி ஒரு மனசாட்சிக்கு பயப்படக்கூடிய ஒரு நல்ல மனிதனை இறைவன் நாடுனா உட்கார முடியும் தானே. அப்படி இல்லாமல் ஒரு கெட்ட மனிதன் அங்கே அமர்றான் அப்படின்னா அது என்ன காரணமாக இருக்கும்? அப்போ இது நமக்கு தானே சோதனை. ஆண்டுக்கு ஒரு முறையோ இருமுறையோ அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள் என்பதை அறியவில்லையா? அப்படி இருந்தும் அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்பதும் இல்லை, இன்னும் சிந்தித்து நல்லுணர்வு பெறுவதும் இல்லை. இதை நம்ம என்னைக்கா சிந்திச்சிருக்கோமா? ஆண்டுக்குன்றது 5 ஆண்டுக்கு ஒரு முறைன்னு பொருத்தி பார்த்தா சரியாக தானே இருக்குது. போன 5 ஆண்டுக்கு ஒரு முறை நம்ம பிரார்த்தனை பண்ணீங்க, அதுக்கு முன்னே 5 ஆண்டுக்கு ஒரு முறை பிரார்த்தனை பண்ணீங்க, ஆனால் சரியான ஆட்சி அமையலையே. அப்போ ஏன் அமையல? நம்ம மேலே இறைவனுக்கு என்ன கோபம்? நாம் எல்லாருமே நல்லவங்க மாதிரி இருக்கோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நிறைய குறைபாடுகள் மனிதர்கள்ட்ட, நிறைய இறைவனுக்கு பிடித்தமில்லாத, இறைவனுக்கு பொறுக்காத குறைபாடுகள் மக்கள்கிட்ட இருக்குது. அதில் ஒன்று மட்டும் சொல்கிறேன் பாருங்களேன். குர்ஆனில் 31வது அத்தியாயம் 18வது வசனம், 18வது வசனம், 31வது அத்தியாயம் 18வது வசனம். அதில் என்ன எல்லாம் சொல்கிறேன்னா, பூமியில் பெருமையாக வாழாதீங்க, பூமியில் பெருமையாக நடக்காதே, உன் முகத்தை மனிதர்களை விட்டும் திருப்பிக் கொள்ளாதே, அகப்பெருமைக்காரர் ஆணவம் கொண்டோர் எவரையும் நிச்சயமாக அல்லாஹ் நேசிப்பதில்லை அப்படின்ட்டு தெளிவாக சொல்கிறான் குர்ஆனில். லுக்மான் சூராவில் தெளிவாக சொல்கிறான், பெருமை வேண்டாம், பெருமையாக வாழாதீங்க, உங்களுக்குள்ள பெருமை இருக்குது, ஆணவம் இருக்குது அப்படின்னா உங்களை நான் நிச்சயமாக நேசிக்க மாட்டேன்னு சொல்கிறான் அல்லாஹ். இது எல்லாம் தெரிஞ்சும் பாருங்கள், இந்த முஸ்லீம்கள்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள்கிட்ட ஒவ்வொரு செயல்களையும் பெருமை தான் மிகச்சிருக்கு. பெருமை 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 அல்லாஹ். இப்போ இவங்க செய்கிற கல்யாணத்துலேருந்து, காது குத்துலேருந்து, வீடு கட்டுறதுலேருந்து ஒன்றுலையும் பாருங்களேன், பெருமை அல்லாஹ்வுடைய பயமே இல்லை. அப்போ பெருமையாக இருக்கவங்கள நிச்சயமாக நேசிக்க மாட்டேன் அப்படின்னு நல்லா தெளிவாக சொன்னதுக்கப்புறம் நம்ம இதில் கணக்கு எடுத்தோம்னா எத்தனை பேர் பெருமை இல்லாமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் தேர்வுன்னு தெரியல. நம்மிடம் உள்ள கேடான குணங்களை நாம் திருத்தி கொள்ளாமல் நமது தேவைக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும்போது இறைவன் அதை எப்படி கேட்பான்? எப்படி காது கொடுத்து கேட்பான்? ஒவ்வொரு செயல்கள்லையும் இன்னைக்கு பெருமை இல்லாத மனிதர்கள் இல்லை. வேதம் இல்லாத மக்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், தெரியல, அதில் இறைவன்ட்ட அவங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் வேதம் கொடுக்கப்பட்ட மக்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அவங்களுக்கும் வேதம் உள்ள மக்களும் என்ன வித்தியாசத்தை கொண்டு வாழ்கிறீங்க? வேதம் தெரியாத மக்கள் எப்படிலாம் ஆடம்பரம், பெருமை, அநியாயத்தில் வாழ்கிறாங்களோ அதுக்கு மேலே இங்கே வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருக்கா இல்லையா? பெருமையாளர்களை நேசிக்க மாட்டேன்னு தெளிவாக அந்த வசனத்தில் சொன்னதுக்கப்புறம் ஒவ்வொரு கல்யாணத்தையும் பாருங்கள், ஒவ்வொரு பேச்சும் பாருங்கள், மனுஷன் பேசுகிற பேச்சை பாருங்கள், எவ்வளோ திமிரு தனாவட்டு பெருமையில் பேசிக்கிட்டு இருப்பான்ட்டு. ஒரு செயல் செய்கிறப்ப பாருங்கள், எவ்வளோ பெருமை பாருங்கள்.
ஊரையை கூப்பிட்டுக்கிட்டு 10,000 பேரை 5,000 பேரை கூப்பிட்டுக்கிட்டு கடன் உடனே வாங்கி செஞ்சுக்கிட்டு பெருமைக்கு காரியம் செஞ்சுக்கிட்டு அப்படி இந்த மாதிரி நன்மைன்னா என்னன்னு தெரியாமல் அல்லாவுடைய பயம்னா என்னன்னு தெரியாமல் பேருக்கு நம்ம எல்லா செயல்களும் அமல்கள் செஞ்சுக்கிட்டு ஆனால் என்னுடைய குணங்களில் இவ்வளோ கேடுகளை வச்சு வாழ்கிறப்ப அல்லாவுடைய உதவி நமக்கு எப்படி கிடைக்கும்? எல்லாம் நம்மளை நேசிக்க மாட்டேன்னு சொல்லி அந்த கேட்டகரியில் நம்ம அதிகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே, நம்மளுடைய பிரார்த்தனை எல்லாம் எப்படி ஏற்றுக்குவோம்? எப்படி நம்மளுடைய பிரார்த்தனை இறைவன் ஏற்றுக்குவோம்? இப்போ இறைவனுடைய உதவி நம்ம ஒவ்வொருவருக்கும் வேணும், நல்லாட்சி அமையணும் அப்படின்னா எல்லாம் சொல்கிற மாதிரி ஆண்டுக்கு ஒரு முறையோ இருமுறையோ அவர்கள் சோதிக்கப்படுகிறார் என்பதை அறியவில்லையா? அந்த ஆண்டுக்கு ஒரு முறைன்றது 5 ஆண்டுக்கு ஒரு முறைன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா புரியும். இந்த தேர்தலும் ஒரு சோதனை தான். நமக்கு ஒவ்வொரு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் சோதனை தான். அதுபோல் தேர்தலும் சோதனை தான். ஒவ்வொரு நிகழ்வுலையும் அல்லாவுடைய இறைவனுடைய உதவி நமக்கு கிடைச்சா ரொம்ப நன்மையாக இருக்கும், திருப்தியாக இருக்கும். அப்போ அந்த இறைவனுடைய உதவி இல்லாமல் நம்மளா ஒரு முடிவு செஞ்சுக்கிட்டு நம்மளா ஒரு கூட்டணி வச்சுக்கிறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்ட்டு நீங்களே உங்களுக்கு நீங்களே ஒரு நன்மையை உருவாக்கிக்க முடியுமா? இவர் நல்லவர், அவர் நல்லவர், இப்படி நல்லவர், வல்லவர்னு சொல்லி நீங்களா கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்களா ஒரு நல்லவர் உருவாக்கிற முடியுமா? அவங்களுடைய இருதயத்துக்குள்ளே எவ்வளோ சூழ்ச்சி கேடு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்போ நல்ல ஒரு மனிதனை நீங்கள் தேர்ந்தெடுப்பதை விட இறைவன் தேர்ந்தெடுப்பது அல்ல. இறைவன் தேர்ந்தெடுக்கிறான்னா அது உங்களை விட 100,000 மடங்கு சிறப்பான ஒரு மனிதனை இறைவன் தேர்ந்தெடுப்பான். அப்போ ஒவ்வொரு முறையும் இறைவன்கிட்ட மனசால கேளுங்க. கேட்கறதுக்கு முன்னே என்னடா சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டு பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டு என்கிட்ட உள்ள கேடுகளை நான் நீக்கிக்கிட்டு அப்புறம் இறைவன்ட்டு பிரார்த்தனை பண்ணுவேன். இப்போ இறைவனே என்னுடைய பாவங்களை மன்னிச்சிரு, என்கிட்ட இவ்வளோ கேடுகள் இருக்குது, அந்த கேடுகளை விட்டு எங்களை பாதுகாத்துரு, கேடான எண்ணங்களை விட்டும் பெருமையான எண்ணங்களை விட்டும் எங்களை பாதுகாத்துரு. அடுத்து எங்களுக்கு ஒரு நன்மையான ஆட்சியாளரை அமைச்சு கொடு. அவர் அந்த ஆட்சியாளரை கொண்டு எங்களுக்கு அமைதி, நிம்மதி, திருப்தி ஏற்படணும். அப்படி ஒரு மனிதனை நீ உன்னை தவிர வேறு யாராலையும் அமைச்சு தர முடியாது இறைவனை, நீயே அமைச்சு கொடு. எங்களுக்கு அதுக்குரிய நேரான வழியை காட்டு, நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்றதுக்குரிய நேரான வழியை நீ அறிவிச்சு கொடுன்னு சொல்லி நம்ம உணர்ந்து தெளிஞ்சு நம்முடைய பெருமைகள் நீங்கப்பட்டவர்களாக, நம்மிடமிருந்து நம்முடைய பெருமைகள் விடுபட்டவர்களாக இறைவனிடம் பிரார்த்திக்கும் போது நிச்சயமாக இறைவன் வாக்குறுதி மீறாதவன். யாருக்கும் அணுவலும் தீங்கு செய்யலைன்னு சொல்கிறான். அடுத்தது நன்மைகள் அனைத்தும் என் புறத்திலிருந்து, கேடுகள் அனைத்தும் உங்கள் கரங்களால் தேடிக்கொண்டதுன்னு தெளிவாக சொல்லிட்டான். இப்போ இவ்வளோ கேடுகள் நம்மளை சுற்றி நடக்கிறப்ப நம்ம திரும்ப திரும்ப அதை சரி பண்ணி கூடன்னு கேட்குறோமே, ஏன் என்னை சுற்றி இவ்வளோ கேடுகள் வந்துச்சு? அப்போ அதுக்கு என்ன காரணம் நம்ம யாராவது சிந்திக்கிறோமா? இன்னைக்கு எத்தனை கூட்டம், எத்தனை பிரிவு, யாரை கேட்டாலும் நாங்கள் தான் நல்லவங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒரே வார்த்தையில் சொல்கிறான், ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள்னு. இன்னைக்கு எங்கே இருக்காது? இப்போ இதுவும் அல்லாவுக்கு விருப்பம் வராது இவங்களை பார்த்தா. இந்த உலக மக்களுக்கு ஒரு அத்தாட்சியான மனிதர்களா, உதாரணமுள்ள மனிதர்களா இவங்க வாழணும். உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் வாழக்கூடிய அந்த நன்மைகளை பார்த்து உலக மக்கள் யாரும் சிந்திக்கணும், என்ன இறைவனுடைய உதவி இப்படிலாம் கிடைக்குமா அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படணும். அந்த அடிப்படையில் அந்த வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களா? வேதம் இல்லாத மக்கள்கிட்ட என்னென்னலாம் இருக்கோ அத்தனையும் இவங்ககிட்டையும் தான் இருக்குது. எல்லா பெருமை, எல்லா கேடுகள், ஆடம்பரம் எல்லாமே இருக்குது. எந்த ஒன்றுக்காவது இவங்க இறைவனை நம்புகிறாங்களா? பேசினா நிறைய போயிட்டுருக்கோம். அமைதியான ஒரு ஆட்சி, திருப்தியான ஒரு ஆட்சி அமையணும். இறைவனே நீ விரும்பக்கூடிய ஒரு நன்மையான மனிதனை அங்கே ஆட்சியில் அமர வைப்பாயாகன்னு பிரார்த்தனை பண்ணுங்கள். நீங்கள் இவங்க வந்தால் நல்லவங்க, அவங்க வந்தால் நல்லா, நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. அல்லாட்ட துவாசிங்க, அல்லா நீ இறைவனே நீ விரும்பக்கூடிய, நீ நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதனை ஆட்சியில் அமர வைப்பாயாக, அதை கொண்டு எங்களுக்கு அமைதியான நிம்மதியான அரசை அமைத்து தருவாயாகன்னு பிரார்த்தனை பண்ணுங்கள். அடுத்தது எல்லாருமே பாவ மன்னிப்பு கேளுங்க. பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. நம்மக்கிட்ட பெருமை வேண்டாம்ப்பா, பெருமை இருக்கவங்களும் எல்லாம் நிச்சயமாக நேசிக்க மாட்டேன்னு சொல்லி லுக்மான் சூராவில் 18வது வசனத்தில் எல்லாம் சொல்லியிருக்கான். இப்போ எல்லாத்துக்கிட்டையும் பேச்சில், செயல்களில், நடையில், அவங்களுடைய காரியங்களில் எல்லாத்துலேயும் பெருமை கலந்துருக்கு. இனிமேல் அந்த பெருமை வேண்டாம் அப்படின்ட்டு உங்கள் குடும்பத்தார்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அமைதியாக இருப்போம். ஆர்ப்பாட்டமான பேச்சு, ஆடம்பரமான உடைகள், ஆடம்பரமான நடைகள், இந்த கேடுகளை விட்டு அமைதியாக இருப்போம். அமைதியாக இருக்கிறதுக்கு அல்லாட்ட துவா செய்யுங்க. அப்போ அல்லாவுடைய உதவி கிடைக்கும். அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு அவர்கள் விரும்பியது இருக்கிறது, இதுவே நன்மை செய்து கொண்டிருந்திருக்கிற கூலியாகும். அத்தியாயம் 39 வசனம் 34. சூராவுடைய பேர் ஜுமர். அதில் எல்லாம் சொல்கிறான், அவர்களுக்கு அவர்கள் விரும்பியது அவர்களுடைய இறைவனிடத்தில் இருக்கிறது சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்கிறான், இதுவே நன்மை செய்து கொண்டிருந்திருக்கிற கூலியாகும். எவ்வளோ அழகான வாக்கு பாருங்க. நீங்கள் விரும்பினது அல்லாஹ் தரேன்னு சொல்கிறானே, அது இந்த உலகத்திலே மர்மம் இல்லையா? இன்னும் அவர்கள் செய்தவற்றில் மிக்க தீயவற்றை அவர்களை விட்டும் நீக்கி அவர்கள் செய்து கொண்டதற்கு ஈடாக அதை விட அழகியதை கொண்டு நாம் கூலி கொடுப்போம். அப்போ நம்மகிட்ட என்னெல்லாம் கேடுகள் இருக்கோ அதெல்லாம் நீக்கிட்டு நல்ல அழகான நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்குரிய கூலி அழகானதாக அமைச்சு தரேன்னு சொல்லி சொல்கிறான்ல. இந்த வேதம் பூமியில் அழகான வாழ்க்கை வாழ்கிறதுக்குரிய ஒரு சூத்திரம் தான் இந்த வேதம். இப்போ அல்லாஹ் வாக்குறுதி மீறாதவன், அவனுடைய வார்த்தையிலேயோ அவன் மேலேயோ எந்த களமும் கிடையாது.
களங்கமும் இருக்காது. நிச்சயமாக இறைவன் மிக தூய்மையுடையவன். நீங்கள் வாக்களிக்கும் போது இறைவனிடம் பிரார்த்தனை செய்தவர்களாக, இன்னும் இறைவனிடம் பாவ மன்னிப்பு கோரியவர்களாக, எங்கள் இறைவனே எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இன்னும் எங்களிடம் உள்ள கேடான குணங்களை விட்டும் கேடான செயல்களை விட்டும் இன்னும் எங்களை நீ பாதுகாப்பாயாக, நன்மையான நல்லறிவும் நன்மையான வாழ்வியல் பாதையும் நேரான வழியை எங்களுக்கு அறிவித்து கொடுப்பாயாக. எங்களுக்கு நாங்களே அநீதி செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இறைவன். எங்களுடைய அறிவை கொண்டு எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த கேடுகளை விட்டும் நீ எங்களை பாதுகாப்பாயாக. இன்னும் பாவமான செயல்களை செய்வதிலிருந்தும் அதில் வாழ்வதிலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக என்று பிரார்த்தனை செய்தவர்களாக, உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ மனதிற்கு நன்மையாக அதில் வாக்களியுங்கள். ஆனால் பிரார்த்தனை என்பது இறைவனே நீ நல்லாட்சி அமைத்து தருவாயாக என்று மட்டும் கேளுங்கள். நாம் வாக்களிப்பதாலோ நாம் விரும்பியவர்கள் வருவதாலோ நிச்சயமாக நமக்கு நன்மை அமையப் போவதில்லை. நம்மை விட இறைவன் நாடுவது நிச்சயமாக சிறந்ததாகவும் மேன்மையானதாகவும் நன்மையானதாகவும் இருக்கும். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நாம் இறைவனிடம், என் இறைவனே எங்களுக்கு நன்மையான ஆட்சியையும் இன்னும் அமைதி நிம்மதி நிகழக்கூடிய வாழ்க்கையும் எங்களுக்கு நீ அமைத்து தருவாயாக. இன்னும் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இன்னும் எங்களுடைய பாவங்களை விட்டும் நீ எங்களை பாதுகாப்பாயாக. நன்மையான வாழ்க்கையில் எங்களை வாழச் செய்வாயாக என்று பிரார்த்தித்தவர்களாக நாம் ஒவ்வொருவரும் நாளைய காரியங்களில் ஈடுபடுங்கள். நம்முடைய நன்மைகள் அனைத்திற்கும் நிச்சயமாக இறைவன் போதுமானவன்.